பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ரோமர் நிருபம் 12:19 இப்படியாய் சொல்கிறது, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம அநேகர் நமக்கு யாராவது தீங்கு விளைவிச்சிட்டாங்க அப்படின்னா எப்போ அவங்கள பழி வாங்கலான்னு சொல்லி நம்ம காத்துட்ருப்போம். ஒரு நாள் நம்மக்கிட்ட மாட்டாதைய போயிடுவான் அப்படி தானே நினைப்போம். ஆமாங்க, நம்ம நிறைய காரியங்கள், நிறைய சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிர்மறையாக வரும்போது அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை, என்ன செய்வதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க செய்த காரியம் நம்ம இருதயத்தில் வந்து கொண்டே இருக்கும். இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே, இவங்க போய் இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் துக்கத்தினால நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நீ எதுவும் செய்யாதப்பா, உனக்கு தீமை விளைவிச்சாங்களா, என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆம் பிரியமானவர்களே, பழி வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க. வேண்டாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருங்க. அதனால் நீங்கள் பழி வாங்க வேண்டாம். இன்றைக்கு நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அது மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் இருதயத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் இன்றைக்கு அந்த எண்ணத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே, அப்பா ராஜா, என்னோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறான். அப்பா ஆண்டவரே, அநேக நாட்களாய் அப்பா ஆண்டவரே, இந்த நபர் எனக்கு விரோதமாய் தீமை செய்துட்டாங்க சிஸ்டர், இந்த நபர் எனக்கு விரோதமாய் எனக்கு காரியங்களை செய்திருக்காங்க சிஸ்டர்ன்னு சொல்லி அவங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. அப்பா, அவர்கள் பேசினது காயங்கள், அவங்க எனக்கு தீங்கு செய்தது என்னால் மறக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. அப்பா ஆண்டவரே, ஒரு விஷயம் என் தேவன் அப்பா, இவர்களுக்கு மனது இறங்குங்க ஆண்டவரே, மனது இறங்குங்க அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் அப்பா இந்த பழி வாங்குற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்தா அவங்க சிந்தனையை விட்டு எடுத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே, இந்த நபர் தான் என்னை ரொம்ப துக்கப்படுத்திட்டாரு, எனக்கு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது செய்வேன்னு சொல்கிறவர்கள் அப்பா, இருதயத்தில் இருந்து அந்த பழி வாங்குற எண்ணத்தை நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மனது இறங்குங்க அப்பா, எங்களுடைய நீதியின்படி எல்லாம் அப்பா, உங்களுடைய மிகுந்த இரக்கத்தின்படியே கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பழி வாங்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக ராஜா. அப்பா, உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் உண்மையா நிஜமாவே நான் இனிமேல் பழி வாங்குன்ற எண்ணமே எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Thank you. Stay blessed.